أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما اللهم فقهنا في الدين اللهم فقهنا في الدين اللهم فقهنا في الدين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால இன்னைக்கு நம்ம சூரால் முல்கினுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். 27ல இருந்து 30வது வசனம் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம அதனுடைய விளக்கத்தை பார்க்க போறோம். இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் வசனங்களோட நம்ம ஆரம்பம் செய்யலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما رأوه زلفة سيئت وجوه الذين كفروا وقيل هذا الذي كنتم به تدعون قل رأيتم إن أهلكني الله ومن معي أو رحمنا فمن يجير الكافرين من عذاب أليم قل هو الرحمن آمنا به وعليه توكلنا فستعلمون من هو في ضلال مبين قل رأيتم إن أصبح ماؤكم غورا فمن يأتيكم بماء معين. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அவர்கள் அதை மிக நெருக்கமாக சமீபமாக பார்க்கின்ற போது நிராகரித்தவர்களின் முகங்கள் கெட்டுவிடும், துக்கத்திற்கு ஆளாகிவிடும். நீங்கள் எதை தேடுபவர்களாக இருந்தீர்களோ அது இதுதான் என்று அவர்களுக்கு கூறப்படும். நபியே, கூறுவீராக, அல்லாஹ் என்னையும் என்னுடன் இருப்பவர்களையும் அழித்து விட்டால், அல்லது அவன் எங்கள் மீது கருணை புரிந்து இன்னும் சில காலம் வாழ வைத்தால் அது அவனது திட்டத்தின்படி அவன் செய்வதாகும். வழி தரக்கூடிய தண்டனையில் இருந்து நிராகரிப்பவர்களை யார் காப்பாற்றுவார்? நாங்கள் வாழ்வதும் மரணிப்பதும் உங்களை வேதனையில் இருந்து காப்பாற்றி விடுமா என்று அறிவியுங்கள். நபியே, கூறுவீராக, அவன்தான் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். அவனை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், அவன் மீதே நாங்கள் தவக்குள் நம்பிக்கை வைத்தோம். தெளிவான வழிகேட்டில் உள்ளவர்களை விரைவில் அறிவீர்கள். நபியே, கூறுவீராக, உங்கள் தண்ணீர் அதை நீங்கள் இறைக்க முடியாத அளவிற்கு ஆழத்தில் சென்று விட்டால் யார் உங்களுக்கு மதுரமான தண்ணீரை கொண்டு வருவார் என்று அறிவியுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அருட்கொடையில நாங்க நிறையவே பார்த்திருக்கோம். நம்ம நிறைய வானம் பூமியில இருந்து எல்லா பகுதிகளிலையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். சோ இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 27வது வசனத்துல فَلَمَّا رَأَوْهُ زُلْفَةً سِيئَتْ وُجُوهُ الَّذِينَ كَفَرُوا وَقِيلَ هَذَا الَّذِي كُنْتُمْ بِهِ تَدَّعُونَ. பின்னர் அவர்கள் அதை அருகில் பார்க்கும் போது எவர்கள் அதை நிராகரித்தார்களோ அவர்களின் முகங்கள் அலங்கோலமாகிவிடும். அவர்களிடம் கூறப்படும், நீங்கள் எதை குறித்து வற்புறுத்தி கொண்டிருந்தீர்களோ அதுதான் இது. சரி, இது யாரை பற்றி குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நரகவாதிகள். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லுவான்? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க செவி புலனை பயன்படுத்துங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பார்வைகளை பயன்படுத்துங்க, உள்ளத்துல யோசிக்கக்கூடிய திறனை பயன்படுத்துங்க. நம்ம இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளாகவும் அதை நீங்க பயன்படுத்துங்க. பயன்படுத்துதல் என்பது 2 விதத்துல நம்ம சொல்லியிருப்போம். ஒண்ணு, நீங்க என்ன பண்ணணும், நன்றி செலுத்துவது. நன்றி செலுத்துறது அப்படிங்கிறது தான் பயன்படுத்துறது. இப்ப அல்லாஹ்வினுடைய கலாம நம்ம பாக்குறோம், அதுக்கப்புறம் அதை கேட்கிறோம், அதுக்கப்புறம் அதை சிந்தித்து உணர்றோம் அப்படிங்கிறது ஒரு விதமான நன்றி. இன்னொரு விதமான நன்றி என்பது என்ன அப்படின்னா, அதன்படி அவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கண்களையும் காதுகளையும் இதயத்தையும்
இது எல்லாத்தையும் பயன்படுத்தி என்ன பண்ண உணர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துது. சோ நன்றி செலுத்துவது எப்படி அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ இந்த மாதிரி அல்லாஹ்வினுடைய வசனங்களை உணர்ந்தாதான் நம்ம நன்றி செலுத்துறதுக்கு அதுக்கு தகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டான். ஆனால் இங்க யார சொல்லப்படுகிறது அப்படின்னா, இவ்வளோ விதமான அருட்கொடைகள் கொடுத்திருந்தும் அவர்கள் அதை பயன்படுத்தாமல் இருந்த காரணத்தினால அவங்க நரகத்துக்கு போயிட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்க என்ன பண்ணாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போய், நீங்க சொல்லி இருக்கக்கூடிய அந்த நாள் எப்போ வரும், மறுமை நாள் எப்போ வரும், நரகத்துல வேதனை வருமே, நரகம்லாம் இருக்குன்னு சொன்னீங்களா, அதெல்லாம் எப்போ வரும், நம்ம வந்து நபல அப்படிங்கிறதுல முதல் இதுல பாக்குறப்ப அவர்கள் என்ன பண்ணாங்க, கேள்வி கேட்டுக்கொண்டார்கள் ஒருவருக்கு ஒருவர். என்ன பத்தின கேள்வி கேட்டாங்க, இந்த மறுமை நாள் எப்போ வரும், நீங்க சொல்ற இந்த சொல்லிட்டு எப்படி கேட்டாங்க, கேலியும் கிண்டலுமாக கேட்டாங்க இல்லைங்களா. அப்போ அப்படிப்பட்ட மனிதர்கள் முஷ்ரிக்கீன்கள், மக்கத்து முஷ்ரிக்கீன்கள், இவங்க கேட்ட கேள்வி இப்போ என்ன பண்ணுது, மறுமை நாள் என்பது ஒன்று வந்து விட்டது, அதில் நரகத்தில் அவர்கள் தூக்கி எறியப்படுகிறார்கள். அப்போ அதை என்ன பண்றாங்க, அந்த நரகவாதிகள் அதை அருகில் பார்க்கிறார்கள். எதை நிராகரித்தாங்க, இந்த நரகம் ஒண்ணு வரவே வராது, மறுமை என்கிறது வரவே வராது அப்படின்னு இவங்க இதெல்லாம் மறுத்தாங்க இல்லைங்களா. அப்போ அவங்க அதை கண்ணால பாக்குறாங்க, அந்த நரகத்தை கண்ணால பாக்குறாங்க. அப்போ யாரெல்லாம் இந்த நரகத்தை மறுத்தார்களோ, இந்த மறுமை நாளை மறுத்தார்களோ, அவர்களுடைய முகங்கள் எல்லாம் அலங்கோலமாகி விடுகின்றன. எப்படி அலங்கோலமாகுது, இப்போ ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, பாக்கலாம் இது எப்படி நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் விடுறாங்க. அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அப்படியே அவமானமா போயிடும் இல்லைங்களா. அவங்க மூஞ்சியே அப்படியே ஒரு மாறி போய் அவமானத்துல வெட்கி தலை குனிந்து, ஐயோ நம்ம இது நடக்காதுன்னு நினைச்சோமே, நடந்துருச்சே அப்படின்னு சொல்லுவாங்களா. அத மாதிரி அவர்களுடைய முகங்கள் அலங்கோலமாகி விடுகின்றன. சோ அவர்கள் எதை குறித்து வற்புறுத்தி கொண்டிருந்தார்களோ அதுதான் இது. இதை குறித்துதான் அவங்க சொன்னாங்க, வருமாமே, வருமேன்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னீங்களே, எங்க அதை வரவை இங்க பாக்கலாம், நரகம்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னீங்களே, இங்க அது இருக்குதான்னு பாக்கலாம், அதை உடனே உங்க இறைவன்கிட்ட சொல்லி கொண்டு வர சொல்லுங்க அப்படின்லாம் அவங்க நகைப்புடன் அவங்க பேசினாங்க. அது அந்நாளில் அவர்களுடைய மிக நெருங்கிய அருகிலேயே அவர்களுக்கு அது காண்பிக்கப்படும். சோ அவர்கள் அது வருவதை கண்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வருத்தம் கொள்கிறார்கள் சரிங்களா. இப்போ அதை வந்து அவர்கள் பாக்குறாங்க, எதை, ஜுல்ஃபத்தன் அப்படிங்கிற விஷயம் குரான் கையில வச்சிருந்தீங்கன்னா பென்சில்ல நோட் பண்ணிக்கிடுங்க. ஜுல்ஃபத்தன் அவர்களுக்கு அருகில் அந்த தண்டனை வருவதை அவர்கள் என்ன பண்றாங்க, பார்க்கிறாங்க. ஜுல்ஃபத்தன், ஜுல்ஃப அது எந்த வேர்ச்சொல்லிலிருந்து வந்தது, ஜாய் லாம் ஃப சரிங்களா. ஜுல்ஃப, ஜுல்ஃப அப்படின்னா மிகவும் அருகில் சரிங்களா, கை கெட்டுற தூரத்துல, கண்ணு பாக்குற தூரத்துல சரிங்களா. அது வந்து என்னன்னா அது இருக்குது, மிக மிக அருகில் இருக்கிறது. அப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வரஜ, வரஜ அப்படின்னா நமக்கு தெரியும் படித்தரம் சரிங்களா. சோ ஃபலம்மா ரஅவுஹு ஜுல்ஃபத்தன் அவர்கள் அவர்களுடைய தண்டனையை, எதை அவர்கள் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு உண்மைன்னு நம்பாம இருந்தாங்களோ அந்த தண்டனைய அவங்க கண்ணு முன்னாடி பாக்குறாங்க அந்த மறுமை நாள்ல. அப்ப அந்த மக்களுக்கு இதை பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீஅத். சீஅத் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அது எந்த வேர்ச்சொல்லிலிருந்து வந்தது என்றால் சீன் வாவ் ஹம்ஸா. இது வந்து ஆக்சுவலா இந்த வார்த்தை பாத்தீங்க அப்படின்னா சுஇஅத் ஃபுஇலத், சுஇஅத் ஃபுஇலத், அதாவது சுஇஅத் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து தான் இந்த சீஅத் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்திருக்கு சரிங்களா. சுஇஅத் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் சீஅத். அந்த வார்த்தை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அது மிகவும் கவலைக்கிடமான, அது அப்படியே அவங்களை என்ன பண்ணுதுன்னா உடைச்சிருது, பயந்துடுறாங்க அவங்க, புரியுதுங்களா. இப்போ இந்த நரகத்தை அந்த ஜுல்ஃபத்தன் அருகில் வருவதை உணர்ந்த அவர்கள், அவங்க கண்ணால பார்த்து அவர்கள் சீஅத் எப்படி ஆயிடுறாங்கன்னா பயந்து போயிடுறாங்க. அது அவர்களுக்கு மிகவும் கவலையை ஏற்படுத்துகிறது, அவர்களுடைய முகங்கள் கருத்து விடுகின்றன. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மனசுல நம்ம ஒரு விஷயத்த நினைத்து பயந்தோம் இல்ல கவலைப்பட்டோம் அப்படின்னா அது நம்மளோட முகத்துல அப்படியே காட்டும், முகத்துல அப்படியே காட்டும். என்ன நம்ம பார்த்தோன்னு கேட்பாங்க, ஏங்க ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க, மனசுலதான் கவலைப்படுவோம்,
ஆனா நம்மளுடைய முகத்தில் அதை காட்டி கொடுக்கும். அதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லைங்களா? சோ அதே போலதான் இவர்கள் இந்த சுல்ஃபத்தன் அருகில் இருக்கக்கூடிய இந்த நரகத்தை, இந்த தண்டனையை, இந்த மறுமை நாளை அவர்கள் பார்த்தவுடன் அவர்களுக்கு என்ன ஏற்படுகிறது? பயம் ஏற்படுகிறது. சீஅத், அவர்களுக்கு பயம் ஏற்படுகிறது. அது அவர்களுடைய முகங்களை கருமையானதாக ஆக்கி விடுகிறது. சீஅத் உஜூஹல்லதீன கஃபரு, யாரெல்லாம் மறுத்தார்களோ அவர்களுடைய முகங்கள் எல்லாம் என்னவாகி விடுது? கருமையாகி விடுகிறது. அது அவர்களுடைய முகங்களில் வெளிப்படையாக தெரிகிறது. இப்போ நம்ம நிறைய பேரை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தொழுதுட்டு ரொம்ப இபாதத் பண்ணக்கூடிய மனிதர்களை பார்த்தோம்னா 100 இறங்கி இருக்கும் முகத்துல. நிறைய பேர் சொல்லுவாங்க, மாஷா அல்லாஹ் நல்லா 100 இறங்கி இருக்குங்க, நல்லா தொழுது ஓதி எந்த ஒரு பாவம் செய்யலைன்னா அந்த முகத்திலேயே காட்டி கொடுக்கும். அது உண்மை. அது சும்மா நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலா தொழறப்ப நம்மளுக்கு அந்த நெத்தியில சில பேருக்கு அந்த கருப்பு தடயம் வரும். ஆக்சுவலா அதுதான் நம்மளுடைய கபருக்கு ஒளி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அது கிடையாது. ஆக்சுவலா நிறைய பேர் அதை தவறா உணர்ந்துகிட்டாங்க. அது அதுவும் ஒரு விதமான அடையாளம் தான் தொழுறதுக்கு. பட் ஆனா அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அடையாளம் ஒளி என்பது அது கிடையாது. அது தனியான ஒரு 100 இருக்கு. அது நம்மளால உணர முடியாது. அந்த தொழுகைக்கான அந்த 100 என்பதுதான் நம்மளுடைய கபூர்ல நமக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நாளை மறுமையிலேயுமே அந்த மாதிரி இபாதத் செஞ்சு இருக்கவங்களுடைய முகங்கள் அது காட்டி கொடுக்கும். அல்லாஹ் பிரிப்பான்ல, நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லி கேட்டகரி பண்ணி பிரிப்பான் இல்லைங்களா? எல்லாரும் ஒரே இடத்துல நிக்க மாட்டோம் இல்லைங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது நன்மை செய்தவர்கள் எல்லாம் ஒரு புறம், எந்த ஒரு கவலை இல்லாம தடாகத்தில், கௌசர் தடாகத்தில் நீர் வாங்கி பருகியவர்களாக அவங்க நிப்பாங்க. ஆனா பாவம் செய்தவர்கள் எல்லாம் அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்றாற் போல அவங்களுடைய வேர்வையில் மூழ்கி நிற்பார்கள். அப்படிதானே? அப்போ இதுல என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு நன்மை செய்வதாக இருந்தாலும் சரி, தீமை செய்வதாக இருந்தாலும் சரி, கவலை கொள்வதாக இருந்தாலும் சரி, மனதில் படக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அவர்களுடைய முகங்கள் அல்லது வெளிப்பட்டு விடும். இப்போ இந்த விஷயத்துல அதான் சொல்றான்ல இந்த வசனத்துல. இப்போ அவங்களோட முகங்களே காட்டி கொடுத்துருமா. எப்படின்னா, இவங்க மறுத்தவங்க, இவங்க வீணாக கேள்வி கேட்டவங்க, இவங்க அப்படிங்கிற அந்த விஷயம் அவர்களுடைய முகங்களிலே அது காட்டிவிடும். சரி, அவங்க ஏன் ஃபர்ஸ்ட் கவலையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும், அவர்களுக்கு எச்சரிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியும். ஆனாலும் அவர்கள் அதற்கு தயாராக இல்லை, தயார்படுத்தி கொள்ளவில்லை. தெரியாம தான் அவங்க கேள்வி கேட்கிறாங்கன்னா கிடையாது, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். நிறைய பேர் இன்னைக்கு பாத்துக்கிடுங்களேன், அவங்களுக்கு உண்மை தெரியும், ஆனாலும் ஒரு பிடிவாதத்தின் காரணத்தினால தான் சொல்றதுதான் கரெக்டு, தான் மனம் போன போக்கில் இச்சைப்படி வாழக்கூடிய காரணத்தினாலதான் வர்றப்ப பாத்துக்கிடலாம். நிறைய முஸ்லிம்களே இன்னைக்கு அப்படிதாங்க பண்றாங்க. நிறைய முஸ்லிம்கள் நமக்கு தெரிஞ்சவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, பாத்துக்கலாம்ப்பா, அது வர்றப்ப அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம், இப்ப நமக்கு வாழ்றதே பெரிய கஷ்டமா இருக்குது அப்படிங்கிற அந்த வார்த்தை அவர்கள் வாயில இருந்து ரொம்ப சாதாரணமா வருது. நம்ம இந்த உலகத்துல அனுப்பப்பட்டிருக்கதே எதுக்கு? சோதிக்கப்படுறதுக்குன்னு தெரிஞ்சுமே ஈஸியா வாயில வருது இல்லைங்களா? அப்படிப்பட்டவர்களுடைய முகங்கள் தான் நாளை கருமையால் கவ்வி இருக்கும், அவர்களுடைய உள்ளங்கள் கவலைகளால் நிரம்பி இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது என்ன தெரிஞ்சிரும், அவங்க அதற்கு தயாராகவில்லை. வகீல, அவர்களிடம் கூறப்படும், ஹாதல்லதி குன்தும் பிஹி தத்தஊன். தத்தஊன் அப்படிங்கிறதுனா இத்தா, அதாவது ஒரு விஷயத்தை பத்தி அவர்களிடம் கேட்கறது. டு ஆஸ்க் ஃபார் சம்திங், ஏதோ ஒரு விஷயத்த அவங்ககிட்ட கேட்கறது. அதாவது இதை கொண்டுதான் இவர்கள் அழைக்கப்பட்டார்கள். நீங்க அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுங்க, சரிங்களா, இதுதான் நீங்க நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நேரம் என்பது ஒன்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு இவங்க கிட்ட எல்லாத்தையும் சொன்னாலும் அவங்க என்ன பண்ணாங்க? இல்ல, அந்த நேரம் என்பது கிடையாது, அந்த மறுமை நாள் என்பது கிடையாது, அந்த மறுமை நாள் என்பது கிடையாது, கிடையாது. சோ இதெல்லாத்தையும் அவர்கள் மறுக்கக்கூடியவர்களாக இருந்து வீண் விவாதம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ இந்த ஆயத்துல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர்களுடைய இந்த மறுப்பின் காரணத்தால்
என்ன பண்றாங்க, இந்த மறுமை நாளில் அல்லாஹ் இவை அனைத்தும் உண்மை என்று அவர்களுக்கு என்ன பண்றான்னா நிரூபிக்கிறான். தெளிவாக அவருடைய கண்கள் முன்பாக காண்பிக்கிறான். அதனால் அவர்களுடைய முகங்கள் அப்படியே பயத்தால் கவ்வி இருக்கிறது. இது உண்மை. ஐயோ நமக்கு தப்பு பண்ணிட்டோமே, நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய மன இச்சைப்படி நம்ம நடந்துட்டோமே, இதெல்லாம் உண்மையாக முன்னாடியே இருந்திருக்கு. அப்போ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், பொய் பொய்ன்னு சொல்லிட்டோமேன்னு சொல்லிட்டு அவர்கள் வருத்தப்படுறாங்க. நபியை நம்ம பொய்ன்னு சொல்லிட்டோமே, அல்லாஹ்வை பொய்ன்னு சொல்லிட்டோமே, மறுமை நாளினுடைய நேரத்தை பொய்ன்னு சொல்லிட்டோமே, நரகத்தை பொய்ன்னு சொல்லிட்டோமே. இப்போ என்ன பண்றாங்க, முட்டாள்கள் மட்டுமே இதை மாதிரி செய்ய முடியும். சீஅத் உஜூஹல்லதீன கஃபரு வகீல ஹாதல்லதீன குன்தும் பிஹி தத்தஊன். எம்பாரஸ் ஆயிரும். அதாவது தர்ம சங்கடம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எல்லாமே கண்ணு முன்னாடி வந்துருச்சு, ஒண்ணுமே நம்ம பொய்ன்னு சொல்ல முடியாது. அதனால் அவர்களுடைய முகங்கள் பாவம் செய்யக்கூடிய காரணத்தினால், பாவம் செய்த காரணத்தினால் அவருடைய முகங்கள் கருமையால் கவ்வி இனி எதுவுமே அவர்களை காப்பாற்ற முடியாத நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். ஏன் அந்த மாதிரி? ஏன்னா அந்த நேரம் முடிஞ்சிருச்சு. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் தான் நம்ம நமக்கான விஷயங்களை சம்பாதித்து கொள்ள முடியும், மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஒரு அளவுக்கு மேல இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. சூரா ஜுமர்ல 47வது 48வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். என்ன சொல்றான்னா, ஒரு மனிதர்கள் செய்யக்கூடிய தவறான இந்த செயல்கள், அவர்கள் எது அவங்க சம்பாரிச்சாங்களோ அதுதான் அவங்க முன்னாடி என்னன்னா தோன்றி நிற்கும். இப்போ அவர்கள் எதை குறித்து அவர்கள் கேலி கிண்டல் செய்தார்களோ அவர்களை அதைதான் சூழ்ந்து நிற்கும். அதிலிருந்து அவர்களுக்கு எந்த ஒரு தப்பிக்கிற விஷயமும் கிடையாது. சோ ஒரு விஷயத்த நம்ம நல்லா செஞ்சுக்கணும். புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல கூட ஒரு இது வச்சிருப்பேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது ஒரு மனுஷனுக்கு நம்ம யார பத்தியாவது தப்பா பேசிட்டோம், இல்ல யார பத்தியான தப்பான விஷயங்களை சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய ரூஹ அல்லாஹ் எடுக்கிறதுக்கு முன்பாக நாம் யாரை பத்தி தவறாக பேசினோமோ அல்லது யாருக்கு நம்ம தவறான செயல்கள் செய்தோமோ அதே நிலை நமக்கும் ஏதோ ஒரு மூலமா வர்ற வரைக்கும் நம்மளுடைய ரூஹ அல்லாஹ் கைப்பற்ற மாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஈஸியா ஒருத்தவங்களை பத்தி போற போக்குல புறம் பேசிட்டு போயிடுறோம். அடுத்தவங்களை பத்தி ஈஸியா கமெண்ட் கொடுத்துறோம். இப்படிப்பா அப்படிப்பா, இவங்க சாப்பாடு சரியா செய்யல, இவங்க பேசுறதே இப்படி இருக்கு, அவங்க அப்படி கருப்பா இருக்காங்க, இவங்க அழகா இல்ல, அப்படி ஏதோ ஒண்ணு அது பாவமான ஒரு செயலை செஞ்சிடறோம். அதுக்கான பாவ மன்னிப்பு கேட்கல. அதுக்காக அவங்க கிட்டயும் போய் மனம் நம்ம என்ன பண்ண, பாவ மன்னிப்பும் கேட்கல. இப்ப நம்ம வாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருந்தா அது அப்படியே போயிரும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்குது என்னன்னா, நம்ம யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு செஞ்ச விஷயம் அதை நம்ம கிட்ட திருப்பி நமக்கு நடக்கிற வரைக்கும் நம்மளுடைய ரூஹ அல்லாஹ் கைப்பற்ற மாட்டாங்க. ஆனா நம்ம எல்லாம் மறந்துட்டு என்ன பண்றோம், ஈஸியா அடுத்தவங்களை நம்ம என்ன பண்றோம், கேலி கிண்டல் நகைப்புக்கு உள்ளாக்கி பண்ணிட்டு இருக்கோம். அது நம்மை சுத்தி சுத்தி தான் வரும். இதேதான் இந்த நிலைதான் மறுமையில இப்படிப்பட்ட இந்த காபிர்களுக்கும் ஏற்பட்டிருக்கு. ஆனா முஸ்லிம்களாக இருந்தாலும் இந்த நிலையும் தான் நமக்கு ஏற்படும். அதனால் அல்லாவிற்கு பயந்தவர்களாக முடிந்தவரை நம் மற்றவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம வாயில வரும் ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். முயற்சி கடைசி வரைக்கும் நம்மளுடைய வேலையே என்ன, ட்ரையல். நமக்கு சோதனை காலத்துல முடிஞ்ச வரைக்கும் ஐயோ இது தப்புதான், இந்த இடத்துல கொஞ்சம் மனத்தை கட்டுப்படுத்திடலாம். தேவையில்லாத பேச்சுக்கள் 4 பேர் பேசுவாங்க, நமக்கு அப்படி வாய் துடிக்கும். அப்ப டக்குன்னு என்ன பண்ணுங்க, அல்லாஹ் ஞாபகப்படுத்துங்க. மறுமை நாளை முன்னாடி கண்ணுக்கு கொண்டு வாங்க. வேணாம் வேணாம், இது நம்ம தேவையில்லாம பேசிடுவோம், திருப்பியே நமக்கு தான் வரும். இந்த எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டே இருந்தோம்னா இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மை மன்னித்தவர்களாக நாளை மறுமையில் சொர்க்கத்துக்குள்ள நம்ம விடுறதுக்கு நம்ம அதற்கான முயற்சி செய்தவர்களாக இருப்போம். இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை எஸ்பெஷலி பெண்கள் அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம அதை அதிகமாவே செய்ய வேண்டி இருக்கும். புரியுதுங்களா? சோ நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நம்மை சுத்தி சுத்தி வரும். அது நமக்கு ஏற்படக்கூடிய கால வரைக்கும் நம்முடைய ரூஹ் என்பது நம்மை விட்டு போகாது. சோ ஆகையால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். குல் அர்ஐதும் இன் அஹ்லகனி அல்லாஹு வமன் மஅய அவ் ரஹிமனா ஃபமை யுஜீருல் காஃபிரீன மின் அதாபின் அலீம். இவர்களிடம் கேளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க அவங்ககிட்ட, நபியே நீங்க போய் கேளுங்க, அல்லாஹ் என்னையும் என் தோழர்களையும் அழித்து விட்டால் அல்லது எங்கள் மீது கருணை புரிந்தால் துன்புறுத்தும் வேதனையிலிருந்து நிராகரிப்பாளர்களை காப்பாற்றுபவன் யார் என்பதை எப்போதேனும் நீங்கள் சிந்தித்தது உண்டா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்க சொல்றான். யார்கிட்ட?
யாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட அந்த நிலையில இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட கேட்க சொல்றாங்க. குல் அரஐத்தும், கூறுவீராக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் வந்து கேட்கிறாங்க, இன்ன அஹ்லகனி அல்லாஹ், அல்லாஹ் எங்களை அழித்து விட்டால். யார? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவங்களோட இருக்கக்கூடிய தோழர்களையும் என்ன பண்றாங்கன்னா அவங்ககிட்ட சொல்றாங்க. இந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் கிட்ட பார்த்து சொல்றாங்க, நீங்க நினைச்சு பாருங்க, எங்களை வந்து அல்லாஹ் அழிச்சிட்டான் அப்படின்னா, ஒமா ம- ஒரு நிமிஷம் சிஸ்டர். ஓகே. சோ எங்களையும் என் கூட இருக்கக்கூடிய தோழர்களையும் அல்லாஹ் அழிச்சிட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒமம் மாஇய, என் கூட இருக்கிறவங்களையும் யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டார்களோ அதே போல நம்பிக்கை கொண்ட நானும் என் கூட இருக்கிறவங்களையும் அல்லாஹ் அழிச்சிட்டான் அப்படின்னா அப்படின்னு சொல்றாங்க. யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த இடத்துல வந்து ஹலாக், ஹலாக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து என்னன்னா, இது வந்து அழிவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அது வந்து மரணத்திற்கும் அது பயன்படுத்துவாங்க. சரிங்களா? இப்ப அவு தகூன மினல் ஹாலிகீன அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு சூரா யூசுப்ல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹலாக் ஹலாக் ஹாலிக் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, அது ஆக்சுவலா அழிவு மரணத்திற்கு குறிப்பிடப்படுகிறது. இந்த இதுல வந்து ஒரு வசனம் கொடுத்திருக்காங்க, என்னன்னா அவு தகூன மினல் ஹாலிகீன். சூரத்துல் யூசுப்ல, அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இந்த வார்த்தை சொல்லுவாங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போய் கிணத்துல தூக்கி எறியப்பட்டுருவாங்க இல்லைங்களா, அப்படின்னு சொல்லி ஒரு கதை வந்து அந்த சகோதரர்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுட்டு இவங்க தன்னுடைய மகன் தன்ட்டு இல்லையே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இல்லையேன்னு சொல்லி அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். சரிங்களா? அதற்குதான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து டிஸ்ட்ரக்ஷன், அழிவு. சரிங்களா? அவங்களே மாய்த்துக் கொள்வது. இன்னொன்னு என்பது மரணம் அப்படிங்கிறதுக்கு குறிப்பிடுறதுக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அதே போல சூரா நிசாலையும் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு மனுஷன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களுடைய சொத்து, அவங்களுடைய அந்த இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்படி இப்படி அவங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தைக்காக எடுத்துக்காட்டாக இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கு. சோ அது குழப்பமா இருந்தா அதை அப்படியே வச்சிடுங்க பாயிண்ட. பட் நீங்க மேட்ருக்குள்ள வாங்க. சோ அஹ்லகனி அல்லாஹு வமன் மஇய, இப்போ அல்லாஹ் எங்களுக்கும் என் கூட இருக்கக்கூடியவங்களுக்கும் மரணத்தை குறித்து விட்டான் என்றால், ரஹிமனா, இல்ல எங்களை வந்து அழிக்காம எங்களுக்கு நிறைய வாழ்வை கொடுத்து எங்களை வாழ வச்சுட்டாங்க அப்படின்னா, ஃபமை யுஜீருல் காஃபிரீன், இப்ப யார் வந்து இந்த இறை மறுப்பாளர்களை காப்பாற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. மின் அதாபின் அலீம், உங்களை இந்த வற்புறுத்தக்கூடிய வேதனையிலிருந்து காப்பாற்றக்கூடியவர்கள் யார்? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த வார்த்தை கேட்கிறாங்க. யுஜீரு, யுஜீரு அப்படின்னா அது எந்த வேர் சொல்லிலிருந்து வந்தது என்றால், ஜீம் வாவ் ரா, ஜவுர் இல்ல ஜிவார். சரிங்களா? யுஜீரு, ஜீம் வாவ் ரா, ஜவுர், ஜிவார். சரிங்களா? இந்த ஜிவார் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நெருங்கியவர்களாக இருப்பது. இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க நெய்பர்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறது தான் ஜிவார், ஜவுர். சரிங்களா? அப்போ இஜாரா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு தேவையான அடைக்கலம் கொடுக்கறவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஒருத்தவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்கல்ல, அவங்கள வந்து இஜாரா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இப்ப நம்ம பக்கத்துல இருக்கக்கூடியவங்கள்ட்ட நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, நமக்கு தேவையானதை அவங்க செஞ்சுக்கிடணும், செஞ்சு கொடுக்கணும், பார்த்துக்கிடணும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்ப்போம் இல்லைங்களா? சோ நாங்க உயிரோட இருந்தாலும் சரி, அல்லது நாங்க இறந்தாலும் சரி, யார் இந்த இறை மறுப்பாளர்களை அல்லாவிடம் இருக்கக்கூடிய இந்த வேதனையிலிருந்து காப்பாற்றுவார்கள்?
சோ இதுல ஒரு நிமிஷம் சிஸ்டர். சோ அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை விரும்பியவர்களாக அவங்க இருந்தாங்க. சரிங்களா? வைபல் மனூன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தார்கள் என்றால் இந்த பிரச்சனை எல்லாம் அப்பதான் ஒரு முடிவுக்கு வரும். எந்த பிரச்சனை? அவங்க வந்து சிலைகளை வழிபடக்கூடாது, அல்லாஹ் ஒருவன் தான், மறுமை இருக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. ஏகத்துவத்தை அவங்க என்ன பண்ணாங்க? பரப்பிட்டு வந்தாங்க. சோ இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக தோன்றியது. இதன் காரணத்தினால இந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை விரும்பியவர்களாக இருந்தாங்க. அவங்க இறந்தாதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரும். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தடுத்து நிறுத்தணும். அப்பதான் முஸ்லிம்களை என்ன பண்ண முடியும்? அவங்க தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க. சோ அவங்களுக்கு நிறைய அது மாதிரி சித்து வேலைகள்லாம் பார்த்தாங்க. அவங்களை நிப்பாட்டுறதுக்கு, அவங்கள சூனியக்காரன் என்றும், அவங்கள மந்திரவாதி என்றும், அவங்க குடும்பத்தை பிரிக்கிறவங்க நவுது பில்லாஹி மினஹா, இந்த மாதிரி பல விஷயங்களை என்ன பண்ணாங்கன்னா அவங்க செஞ்சும் அவர்களுடைய எந்த ஒரு இந்த சித்து வேலையும் எதுக்கு என்ன பண்ணல? வேலைக்கே ஆவல. அதனால அவங்க என்ன பண்ணாங்க? இல்ல சோ இந்த எதுவும் ஆகாதனால அவங்க சாகணும் அப்படிங்கறத என்ன பண்ணாங்கன்னா அவங்க விரும்பினாங்க. அப்போ அவங்க ஏன் கொலை பண்ணல? அவங்க சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விரும்பினாங்க. பட் ஆனா இவங்க கொலை பண்ணல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்களை கொன்னுட்டாங்க அப்படின்னா யாரும் நம்மள காப்பாத்த முடியாது. ஏன்னா அல்லாஹ் இருக்கிறாங்கிறது தெரியும். அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பதையும் அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் வெளிப்படையாக அவங்க என்ன பண்ணல? அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அவங்களுடைய மனோ இச்சைப்படி அவங்க வர்றப்ப பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. சோ அவங்க நபியை கொன்னுட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களால காப்பாற்ற முடியாது. இப்ப எப்படி பாத்தீங்கன்னா, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து ரொம்ப நாளா கொலை பண்ணவே இல்லாம அவங்க வச்சிருந்தாங்க, முயற்சி கூட பண்ணாம. ஏன் அப்படின்னா அவங்களுடைய அபு தாலிப் அப்படிங்கிற அவங்களுடைய அந்த பெரிய தந்தை தான் என்ன பண்ணாங்க? அவங்கள பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. இப்ப அபு தாலிப் அவர்கள் வந்து அவங்க முஸ்லீமாக இல்லை என்றாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்க என்ன பண்ணாங்க? காப்பாத்திக்கிட்டு வந்தாங்க. சரிங்களா? இப்போ அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அதே போல வந்து முஸ்லிம்களுடைய நிலையை அங்க முடிஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம் என்ன அப்படின்னா, அந்த காலத்துல கோத்திரத்தினரை காப்பாத்துவாங்க. இப்போ ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க, இப்ப பனு ஹாஷிம், பனு நதீர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோத்திரங்கள் இருப்பாங்க. ஒரு கோத்திரத்துல யாராவது ஒருத்தவங்கள கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கோத்திரமும் எதிராக செயல்படும். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம படிச்சிருந்தோம்னா தெரியும். ஒருத்தவங்கள யாரும் ஒரு கோத்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரை அவ்வளவு ஈஸியா கொலை பண்ணிட முடியாது, கை வச்சிட முடியாது. ஏன்னா அது மிகப்பெரிய அது போராக வெடிக்கும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ அபுதாலிப் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க? ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்த காரணத்தினால அவங்களோட அனுமதி இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொண்டுட்டாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும், அவங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுரும் அப்படிங்கிற காரணத்தினால அவங்க என்ன பண்ணல அப்படின்னா கொலை பண்ணல. சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அதே போல இஸ்லாம் என்பது முடிவுக்கு வந்து வரும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. சோ இத மனசுல வச்சுட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா சொல்றாங்க, சரி நான் இறந்துட்டேன் அப்படின்னா, யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டாங்க அப்படின்னா இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து நாங்க இறந்து போறதுனால நீங்க வந்து தப்பிச்சிருவீங்க, உங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆனா அல்லாஹ் என்ன நாடுறானோ அதை கண்டிப்பா உங்களை நடத்தி காட்டுவான். நான் இல்லைனாலும் என் கூட இருக்கக்கூடிய சஹாபாக்கள் இல்லை அப்படின்னா கூட அல்லாஹ் அவன் நாடியதை என்ன பண்ணுவான்னா நடத்தியே காட்டுவான். அவங்கள அழிக்கணும்னு நினைச்சானா அவங்க அழிச்சே தீருவான். எப்படி நீங்க வந்து இவ்வளவு பாதுகாப்பாக உணரக்கூடியவர்களாக இருக்கிறீங்க? நீங்க அல்லாவை மறுத்த நிலையில் நாங்க வாழ்ந்தாலும் சரி, நாங்க செத்தாலும் சரி, அது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, அது வந்து ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுத்து கொண்டு இந்த உண்மையை மறுத்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் வந்து பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சானா, அழிக்கணும்னு நினைச்சானா நாங்க தேவையில்லை, அவனே அந்த கதையை முடிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதன் மூலமாக சொல்றாங்க. சோ என்னையும் என் தோழர்களையும் அழித்து விட்டால், இல்ல நாங்க உயிரோட இருந்தா, இல்ல நாங்க எங்களை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ வச்சாலும் சரி, நீங்க நிராகரிக்கக்கூடிய உங்களை காப்பாத்துறது யாரு? நாங்கெல்லாம் காப்பாத்தல, அல்லாஹ் நாடுனா உங்களை அழிச்சிருவான். சரிங்களா? சோ இந்த
வேதனைக்கு தகுதியானவர்களாக நீங்க இருக்கிறீங்க. சரிங்களா? சோ ஒருத்தவங்களுடைய பிறப்போ அல்லது ஒருத்தவங்களுடைய இறப்போ எந்த ஒரு வித்தியாசத்தையும் ஏற்படுத்தி விட போவது கிடையாது. யாருக்கு? அல்லாவை மறுத்து பாவ செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களினால் இவர்களுக்கு எந்த ஒரு ஆதாயமும் ஏற்பட்டு விட போவது கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ் ஒருவரை முடிக்க வேண்டும் என்றால் அவன் நாடியதை அப்படியே முடிச்சிருவான். சோ அதனால இந்த இதுல எங்களுக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இந்த ஆயத்தை இன்னொரு வழியிலே நம்ம புரிந்து கொள்ளலாம். அஹ்லகனி, நீங்கள் என்னை தண்டித்து விட்டீர்கள் என்றால், அதாவது நீங்கள் நம்பிக்கையாளர்களை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட்டீங்க. அவ் ரஹிமன, இல்ல அவங்கள நீங்க தண்டனை கொடுக்காம இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அர்த்தத்துல சொல்றாங்க. சரிங்களா? முதல்ல நாங்க உயிரோட இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி இதுல உங்களுக்கு எந்த ஒரு கிடையாது, நீங்க வேதனை அனுபவிக்க போவது என்பது உறுதியானது அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாங்கள் அல்லாஹ்வினுடைய வேதனைக்கு பயந்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக. சரிங்களா? சோ நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வினுடைய தண்டனைக்கு பயந்தவர்களாக நாங்க இருக்கிறோம். எங்களை அல்லாஹ் கொன்றலாம், இல்லைன்னா உயிரோட கூட வச்சிருக்கலாம். ஆனா இறை மறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய நீங்க பயப்படல. சோ இதுக்குதான் ரெண்டு வித்தியாசம் சொல்றாங்க. என்னன்னா இந்த நம்பிக்கையாளர்கள் ரெண்டு விஷயத்துக்கு இடையில இருக்காங்க. ஒண்ணு ஹவுஃப், இன்னொன்னு ரஜா. அதாவது பயம், நம்பிக்கை அப்படிங்கிற இந்த இரண்டிற்கும் இடைப்பட்டவர்களாக அவங்க இருக்கிறாங்க. சரிங்களா? ஆனா நீங்க இறை மறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. ஆனால் நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ண வேதனையை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. குல் ஹுவர் ரஹ்மானு ஆமன்னா பிஹி அலைஹி தவக்கல்னா ஃபஸதஅலமூன மன் ஹுவ ஃபீ ضلالٍ முபீன். மேலும் இவர்களிடம் கூறும், அவன் பெரும் கருணையாளனாவான், அவன் மீதே நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம், அவனையே நாங்கள் முழுமையாக சார்ந்திருக்கின்றோம். வெளிப்படையான வழிகேட்டில் வீழ்ந்து கிடப்பவன் யார் என்பது விரைவில் உங்களுக்கு தெரிந்துவிடும். குல், கூறுவீராக, அர் ரஹ்மானு, அவன்தான் அளவற்ற அருளாளனாக கருணையாளனாக இருக்கின்றான். ஆமன்னா பிஹி, நாங்கள் அவன் மீது நம்பிக்கை கொண்டோம். அலைஹி தவக்கல்னா, அவன் மீதே நாங்கள் நம்பிக்கையும் கொண்டோம். இப்போ எங்களுடைய நம்பிக்கையை முழுவதுமாக அவன் மீது நாங்க வச்சிட்டோம், அவங்கள நம்புறோம், அவன் மீது எங்களுடைய தவக்கலை வச்சிட்டோம். சோ அவன் எங்களை எல்லாத்தையும், எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அவன் பார்த்து கொள்வான், அவன் எங்களை பாதுகாப்பான். விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். மன் ஹுவ ஃபீ ضلالٍ முபீன், யார் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்பதை விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். சரிங்களா? இப்போ அவங்க என்ன பண்றாங்க, இந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க, நீங்க வழி தவறியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாளர்களை பார்த்து சொல்றாங்க. ஆனா விரைவிலேயே நீங்க தெரிஞ்சுக்குவீங்க யார் உண்மையிலேயே வழி தவறியவர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுதான் இந்த உலகத்துல நடக்குது. இந்த உலகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா உண்மைகளை கொடுத்திருந்தாலும் என்ன பண்றாங்க, நீங்க போய் வழி தவறி நிக்கிறீங்களாக்கோ அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா மறுமையில உண்மையிலேயே யார் அவங்க அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தாங்க, நம்பிக்கைனா என்ன, அவன் சொல்லியபடி கட்டுப்பட்டு நடந்திருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது நமக்கு மறுமையில தெரியும் அப்படிங்கிறத வெளிப்படையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இங்க சொல்லி காட்டுறாங்க. குல் அராய்தும் இன் அஸ்பஹ மாஉகும் கௌரன் ஃபமை யஅதீகும் பிமாஇன் மஈன். இவர்களிடம் கேளும், உங்கள் கிணறுகளின் நீர் பூமிக்குள் போய்விட்டால் பிறகு தண்ணீர் ஊற்றுக்களை உங்களுக்கு கொணர்பவன் யார் என்பதை நீங்கள் எப்போதேனும் சிந்தித்ததுண்டா? குல் அராய்தும். சோ இந்த இடத்துல இறுதியான எச்சரிக்கை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நிறைய எச்சரிக்கை எல்லாம் கொடுக்குறான் அந்த இடத்துல முன்னாடி. இப்போ இறுதி எச்சரிக்கை இங்க கொடுக்கப்படுகிறது. குல் அராய்தும், நீங்கள் என்றேனும் சிந்தித்ததுண்டா, இங்க என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன் அஸ்பஹ மாஉகும் கௌரா, உங்களுடைய நீர், இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய தண்ணீர், நம்ம குடிக்கிற தண்ணி, இல்ல நம்ம குளிக்கிறதுக்கு, நம்ம சமைக்கிறதுக்கு, நம்ம கழுவுறதுக்கு தேவையான எல்லா தண்ணியும் ஞாபகம் வச்சுக்குவோம் நம்ம. அஸ்பஹ, சரிங்களா?
அந்த வாழ்க்கையில எல்லாமே கௌரா. கௌரா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கைன் வாவ் ரா கார். கௌரா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எந்த வேர் சொல்லில இருந்து வந்தது அப்படின்னா கைன் வாவ் ரா கார் அப்படின்னா என்னன்னா குகை. சரிங்களா? இப்போ குகையில எதெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒன்னும் மறைஞ்சிருக்கும், இல்லைன்னா அது வந்து நமக்கு தெளிவானதா இருக்காது, புதைஞ்சிருக்கும் இல்லைன்னா மறைஞ்சிருக்கும். குகையில இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே மறைஞ்சிருக்கும், அதுதான் அதுக்கு அர்த்தம். சரிங்களா? வாட் எவர் இஸ் இன் கேவ் இட் இஸ் ஹிடன் சங்கன். அது வந்து மூழ்கி மறைந்திருக்கக்கூடியதா இருக்கு. குகைக்குள்ள இருக்கிறது ஏதாவது நம்ம பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. சரிங்களா? அது ரொம்ப ஆழமாக அண்டர் கிரவுண்ட்ல, அதாவது ரொம்ப கீழே யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு அது மறைஞ்சு இருக்கும். சரிங்களா? அப்ப பூமிக்கு மேற்பரப்பில் இருக்கக்கூடியதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அதை வந்து பார்க்க முடியும், அதை பயன்படுத்த முடியும். சரிங்களா? அதே இது குகைக்குள்ள கார்க்குள்ள கீழே மறைஞ்சு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுமா, பயன்படுத்த முடியுமானா முடியாது. இப்போ நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தண்ணீர் என்பது மேலோட்டமாக ஆறாகவோ குளமாகவோ இல்ல ஏதோ மேல் பரப்பில் இருக்கக்கூடிய நீரை நம்ம என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும், எடுத்து யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இதே இது இந்த நீர் பாத்தீங்கன்னா இங்க கிணறு சொல்லப்பட்டிருக்கு, இது வந்து அப்படியே கீழே வந்து எல்லாம் உறிஞ்சப்பட்டு பூமி கடியில போயிருச்சு அப்படின்னா நம்ம எடுத்து பயன்படுத்துவதற்கு ஏதுவானதாக இல்லை என்றால் அதை நம்ம பயன்படுத்த முடியுமா, முடியாது. தீக்கும், யார் உங்களுக்கு இந்த இதை கொண்டு வர முடியும்? இந்த தண்ணி இப்படி கிணத்துக்கு முள்ள மாதிரி இல்லைன்னா எங்கேயோ பூமி கடியில இல்ல குகைக்குள்ள போய் எப்படி எல்லாம் மறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த தண்ணியை யார் நமக்கு கொண்டு வர முடியும்? பிமா இம், அதாவது மேலே பார்க்கக்கூடிய, அதாவது பூமியின் மேலே ஓடக்கூடிய அந்த நீரை மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும். மயின் அப்படிங்கிறது என்னன்னா தண்ணி. இது வந்து ரெண்டு விதமா சொல்லப்படுகிறது. மயின் மாய் அப்படின்னா என்னன்னா தண்ணின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல மயின் அப்படிங்கிறது எந்த வேர் சொல்லில இருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஐன் ய நூன். ஐன், ஐன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கண்ணு. சரிங்களா? அரபில கண்ணுக்கு வந்து ஐன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? மயின் அப்படிங்கிறது தண்ணி, ஐன் அப்படிங்கிறது வந்து கண்ணு. சாரி, மயின் ம அப்படிங்கிறது தண்ணி. இந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து என்ன சொல்லப்படுது, அது வந்து பூமியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய தண்ணீர் ஒன்று, இன்னொன்னு வந்து கண்ணு. இப்போ இந்த தண்ணி பூமியின் மேற்பரப்பில் போகக்கூடிய தண்ணியை தான் நம்மளால கண்களை கொண்டு பார்க்க முடியும். சரிங்களா? புரியுதுங்களா அர்த்தம்? மயம் என்பது தண்ணி, ஃப்ளோயிங் வாட்டர், பூமியின் மேற்பரப்பில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நீருக்கு மயம் என்று சொல்கிறார்கள். அதே வார்த்தையிலிருந்து பாத்தீங்க அப்படின்னா ஐன், அப்போ மேற்பரப்பில் ஓடக்கூடிய தண்ணியை தான் நம்ம கண்களால நம்ம பார்க்க முடியும். இதோ கிணத்துக்குள்ள உறிஞ்சப்பட்டு இல்ல குகைக்குள்ள அது வந்து மறைக்கப்பட்டு இருக்கக்கூடிய தண்ணீரை நம்மளுடைய கண்களால் பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. சரிங்களா? அப்போ இந்த ஆயா நமக்கு என்ன வந்து படிப்பினை கொடுக்குது, எதை குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்கிறது என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தண்ணி வந்து நம்ம கிட்ட இல்லாம போகணும் அப்படின்னு அவன் நாடுனா அப்படின்னா அது ஒண்ணுமே இல்லாம போயிரும். நம்ம போய் எங்க இருந்து தண்ணி கிடைப்போம் அப்படின்னு பார்த்தா கிடைக்கவே கிடையாது. நமக்கு யார் தண்ணி கொண்டு வந்து கொடுப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது, யாருனாலையும் கொடுக்க முடியாது. ஆனா நம்ம இன்னைக்கு ஞாபகம் அதை நம்ம நினைச்சிட்டு இருக்கோமா? நம்ம காலையில எந்திரிச்சோடனே குழாயை திறந்தோடனே தண்ணி வருது, போறோம். இதே இதுல நிறைய நேரத்துல ஒரு சில நாள் தண்ணி வரலைன்னா நம்மளுடைய பாடு எப்படிப்பட்டதா இருக்கு? எவ்வளவு பாத்திரங்கள்ல புடிச்சு வச்சு அப்படியே பார்த்து பார்த்து செலவு பண்ணு. ஒரு கப் எடுக்காத, அரை கப் எடு, கொஞ்சமா எடுத்து கை கழுவு. அதுல தண்ணி இல்லாம போச்சுன்னா அவ்வளவுதான். அந்த ஒரு நாளுக்கு நம்ம எப்படி இருக்கோம் இதை வந்து நினைச்சு பார்க்க சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் நாடி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலதான் தினம் தினம் நமக்கு நீர் என்பது வந்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? சோ இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு லேக் எடுத்துக்கோங்க, இல்ல ஏதோ ஒரு சின்ன ஒரு குளம் எடுத்துக்கோங்க, அங்க இருக்கக்கூடிய தண்ணி ஒட்டுமொத்தமா போயிருச்சு அப்படின்னா இந்த பசுமையாக இருக்கக்கூடிய பரப்பு நமக்கு கிடைக்குமா? அப்போ ஒரு நீரை சுற்றிதான் அந்த நம்மளுடைய வாழ்க்கை சுழற்சியை சுழன்று கொண்டிருக்கிறது. நீர் இல்லை அப்படின்னா முடிஞ்சு போச்சாங்க. நமக்கு தேவையான உணவு அதுல இருந்து தான் கிடைக்குது. இப்போ எல்லாமே வந்து நீரை சுற்றி தான் இருக்குது. இந்த பூமியில இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள், நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள், நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு, நம்ம சாப்பாடு தயாரிக்கிறதுக்கும் சரி, அது எல்லாத்துக்குமே தண்ணி இல்லாம ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்னா முடியாது. சோ அந்த தண்ணிங்கிறதே அல்லாவிடம் இருந்து நமக்கு கிடைத்த மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு அருட்கொடைகளில் ஒன்று.
சோ அப்படிப்பட்ட அந்த நீரை அல்லாஹ் தன்னுள் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நம்ம யாருக்கிட்ட இருந்து தண்ணி கிடைக்கும் நமக்கு? அதெல்லாம் மறந்துட்டு நம்ம என்ன பண்றோம், ஈஸியா வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ தண்ணி இல்லைன்னா அந்த வாழ்க்கை என்பது ரொம்ப 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 கடினமான ஒன்றாக இருக்கும். நிறைய நினைச்சு பாருங்க, தண்ணி இல்லாதவங்களுக்கு தெரியும். சம்டைம்ஸ் இங்க கூட அப்ராட்ல இருக்கவங்க கூட பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்கள சில பேர் வீட்டுல வந்து வேலை செய்யாது, தண்ணி இல்லாம அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு பாத்துருக்கப்பா. தண்ணி இல்லப்பா 2-3 நாளா, ஒரே ஒரு இதை வச்சுதான், ஒரு பெரிய இதுல இருக்கக்கூடியதை பிடிச்சு வச்சுதான் ஓட்டிட்டு இருக்குங்கிறப்போ ரொம்ப கஷ்டம். சோ ஒரு நாள் தண்ணி இல்லாம நினைச்சு பாருங்க. இதே இது அல்லாஹ்வினுடைய முல்கில் இருக்கக்கூடிய அந்த நீரை அவன் தடுத்து கொண்டால் அந்த நீரை நமக்கு வழங்குபவன் யார்? நினைச்சு பார்க்கணும்டா. மறந்துட்டோம். ஏன்னா அது கிடைக்குது, கொலா திறந்த உடனே மொட்டு போட்டோடனே அது வந்துருது நமக்கு. அதனால நமக்கு அதை பத்தி கிடையாது, கவலை இல்லை. சரிங்களா? ஆனா இதே இதை நினைச்சு பாருங்க, திரும்ப திரும்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாசிப, நம்மளோட கல்மாரி மழையை பொழிய செய்தால், நமக்கு கீழே இருக்க வானத்துல இருந்து பாத்தீங்கன்னா கல்மாரி மழை, கீழே இருந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லா அந்த பூமி அப்படியே பொழந்துருது. பூமி வந்து என்னது, விரிந்து விடுகிறது, உடைந்து விடுகிறது. இதெல்லாம் நமக்கு மேல கீழே எல்லாத்துலயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய முல்கிலிருந்து நமக்கு போதுமானதை தந்து கொண்டிருக்கிறான். நாம் அனைத்தையும் மறந்து விட்டவர்களாக, ஆணவம் கொண்டவர்களாக, மற்றவர்களை பற்றி மிகவும் எள்ளி நகையாடக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனா நம்ம அல்லாஹ்வினுடைய படைப்பு, அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக, பணிந்தவர்களாக இருக்கணும், நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத மறந்துட்டு சும்மா கொஞ்சம் நகை, கொஞ்சம் சொத்து, கொஞ்சம் ஒரு இடத்துல அந்த ஊர்ல ஒரு பேரு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா அது எல்லாம் அல்லாஹ்வினுடைய முல்கில தான் நம்ம இருக்கோம், அவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பிச்சையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறதை மறந்தவர்களாக பேசக்கூடிய பேச்சு, எள்ளி நகையாடக்கூடிய விதம் என்பது மிகவும் வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையால், அருளால் நாம் அப்படிப்பட்ட நிலையில் இல்லாதவர்களாக, பணிந்தவர்களாக, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்களாக, அவனோட முல்குல நம்ம ஒரு மூலையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன புள்ளி கூட சமம் இல்லாம இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணணும், நன்மையை பயக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். சோ அல்லாஹ்வினுடைய குத்ரத், அவனுடைய வல்லமை, அவனுடைய ஜலால், அவனுடைய அதமா, இது எல்லாத்தையும் என்ன பண்றோம், அவனுடைய வானம், அதே போல அழகான வானம், நிறைய விதங்கள்ல நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். சோ அல்லாஹ்வினுடைய இந்த குதிரத்தை அறிந்தவர்களாக நம்ம இருந்தோம் என்றால் நிச்சயமாக நம்மிடம் இருக்கக்கூடிய கர்வம், ஆணவம், பெருமை, பொறாமை அப்படிங்கிற இந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாமே நம்ம கிட்ட இருந்து போயிரும். ஏன்னா நம்ம எல்லாமே என்ன பண்றோம், ஒரு உதவியற்றவர்களாக, ஒரு மனிதர்களாக நம்மள அல்லாஹ் படைச்சிருக்கான். நம்ம அல்லாஹ்வை தான் முழுவதுமாக சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்ம ரொம்ப பலவீனமானவர்களாக இருக்கிறோம். ஒரு பறவை வந்து கீழே விழாமல் இருக்கக்கூடிய அளவிற்கான திறன் கூட நம்ம கிட்ட என்ன பண்ணல, கிடையாது. நம்மளால இது பண்ண முடியுமானா முடியாது. சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடம் இருக்கக்கூடிய நீரை உடனடியா நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரிஸ்க அவன் வந்து தடுத்து கொள்ள வேண்டும் என்றால் மனிதர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. நமக்கு எந்த ஒரு சக்தியுமே கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணது, இந்த அல்லாஹ்வினுடைய முல்கில் நாம் ஒண்ணுமே இல்ல. நம்ம நினைச்சு பாருங்க, மேல இருந்து மேல ஸ்பேஸுக்கு எல்லாம் போறாங்க பாத்தீங்களா, அங்க இருந்து கீழே பூமியை பாக்குறப்ப ஒண்ணுமே கிடையாது. அதுல ஒரு எறும்பு மாதிரிதான் நம்ம. நம்ம இன்னைக்கு வந்து உட்கார்ந்து பேசுற பேச்சு பாத்தீங்கன்னா சுப்ஹான் அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ். இன்னைக்கு வந்து பண்ற ஒரு பெருமை, ஆணவம், அகங்காரம் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நினைச்சு பார்த்தா நம்ம இந்த எறும்பு அளவுக்கு கூட வந்து அல்லாஹ்வினுடைய பார்வையில பெரியவங்க கிடையாது. நம்ம செய்யக்கூடிய செயல்களை கொண்டுதான் நம்ம பெரியவங்க, இல்லைங்களா? சோ நமக்கு நம்மளே காப்பாற்றிக் கொள்வதற்கு நம்மிடம் எந்த ஒரு போதிய சக்தியும் கிடையாது. நம்ம அல்லாவை முழுவதுமாக சார்ந்து இருக்கிறோம். நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும். சோ அல்லாஹ் நம்ம கிட்ட இருந்து விரும்பக்கூடிய ஒரே விஷயம் அஹ்சனுல் அமல், லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமல. சோ ஒரு மனிதன் அஹ்சனுல் அமல் செய்தான் என்றால் அவன் என்ன பண்ணுவான், அவன் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடியவனாக ஆவான். அதனால என்ன பண்ண முடியும், இப்ப அல்லாஹ்வை அவன் சந்தோஷப்படுத்தல அப்படின்னா யாரும் அவனுக்கு உதவக்கூடியவர்கள் கிடையாது. அவன் நிச்சயமாக இழப்பிற்குள்ளவனாக இருப்பான். சோ என்ன பண்றாங்க, ஆனா அன்பார்ச்சுனேட்லி அதிகப்படியான மக்கள் என்ன பண்றாங்க, அவர்கள் மனிதர்களை திருப்திப்படுத்துவதில் தான் தங்களுடைய நாட்டத்தை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, அல்லாஹ்வை விடுத்து. சோ நமக்கு இதுல இருந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை, அவனுடைய குதிரத்தில், அவனுடைய
மிகப்பெரிய அருளில் ஜலால் அதமா இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னா நம்ம எல்லாமே அவனை சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அதனால நம்ம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் இந்த சூறாவை மனனம் செய்து இதுல இருக்கக்கூடிய அர்த்தங்களை சரிவர புரிந்தவர்களாக வாழ்க்கையில் நாம் மற்ற மனிதர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியவர்களாகவும் அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் மற்ற மனிதர்களுடன் சக முறையில் பணி உள்ளவர்களாக இருப்பதற்கும் எந்த நிலையிலும் ஆணவமும் அதிகாரமும் பெருமையும் பொறாமையும் கொள்ளாதவர்களாக சிறந்த மனிதர்களாக இருப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.